அன்று வெள்ளிக்கிழமை. அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு புனித வெள்ளி விடுமுறை. அப்போது சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து மெதுவாக கிச்சனுக்கு சென்று 2 கப் டீ போட்டுவிட்டு வராண்டாவில் வந்து அமர்ந்து, என்னங்க, டீ ரெடி, வெளியில் வாருங்கள், லேசாக வெயில் இருக்கிறது, காற்றும் நன்றாக வீசுகிறது. இப்போது வைட்டமின் டிக்கு மருந்து சாப்பிடுவது நல்லதல்ல. கடவுள் வைட்டமின் டியை இலவசமாக விநியோகிக்கும் போது நீங்கள் ஏன் அறையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே தன் கணவரிடம் கூற, அறையிலிருந்து மகேந்திரன் நான் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லி வெறும் 1 கப் டீ செய்துவிட்டு என்னை அழைத்து கொண்டிருக்கிறாய். லட்சங்களில் சம்பாதிக்கும் கணவனுக்கு காலை எழுந்ததிலிருந்து உபசரிப்பு அதிகம். ஆனால் ஓய்வு பெற்ற கணவனுக்கு ஒன்றும் இல்லை என்று மக்கள் சொல்வது சரிதான். இதை சொல்லிவிட்டு வெளியே விரித்திருந்த கட்டிலில் வந்து அமர்ந்தார். ஜானகி, நீங்கள் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன? நான் சொன்னதில் என்ன தப்பு? நீயே சொல்லு. ஒரு காலத்தில் நான் டீயுடன் பிஸ்கெட் அல்லது ரஸ்க் மற்றும் வேறு ஏதாவது சேர்த்துதான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போது பாரு, காலையோ மாலையோ 1 கப் டீயுடன் வேறு எதுவும் கிடைப்பதில்லை. அதற்கு காரணம் நான் இப்போது வீட்டில் சம்பாதிப்பில்லாமல் சும்மா இருக்கிறேன். ஜானகி சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்புறம் ஏன் உங்கள் மனதை நீங்களே கவலைப்படுத்துகிறீர்கள்? இதையெல்லாம் சொல்லி என்னையும் வருத்தப்பட செய்கிறீர்கள். இப்போது எதுவும் என் கையில் இல்லை. முந்தைய விஷயங்கள் வேறு. சமையலறை, வீடு எல்லாம் என் கையில் இருந்த போது என் முழு சாம்ராஜ்யத்தையும் என் மருமகளிடம் ஒப்படைத்தேன். ஆனால் நான் வீட்டில் ஏதாவது சாப்பிட உட்கார்ந்தால் அல்லது ஏதாவது சமைக்க நினைத்தால் மருமகள் என் அனுமதியை பெற வேண்டும் என்று கூறுகிறாள். இப்படியெல்லாம் நடக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் மறுபுறம் மருமகள் தேநீருடன் பிஸ்கெட் சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். இங்கே ஜானகி தனது உப்பு கண்ணீருடன் இனிப்பு தேநீரை குடித்து கொண்டிருந்தாள். மறுபக்கத்தில் இருந்து ஜானகியின் மருமகள் சுஜா தன் தலைமுடியை கோதிக்கொண்டு வந்து, உனக்கு அறிவு உள்ளதா இல்லையா? நீ என்னை ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டாயா? காலையில் எழுந்த உடனே தேநீர் அருந்தாமல் இருந்தால் உயிர் போய்விடுமா என்ன? சமையல் அறையில் இருந்து ஒரே பாத்திரங்கள் சலசலக்கும் சத்தம் கேட்கிறது. என்னை விடுங்கள், குறைந்தபட்சம் உங்கள் மகனையாவது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரவு பகலாக உழைத்து ஏதோ சம்பாதிக்கிறார். பகல் முழுவதும் சும்மா வெட்டியாக வீட்டில் உட்கார்ந்து கட்டிலை உடைக்கும் உங்களை போல் அல்ல என் கணவர். ஜானகி கூறினார். மருமகளே, காலையில் எழுந்த உடனே 1 கப் தேநீர் குடிப்பது குற்றமா? நான் உன்னை தேநீர் போடுவதற்கு கூட கூப்பிடவில்லை. ஆனாலும் நீ எங்களிடம் இப்படி பேசுகிறாய். சுஜா கோபமாக, நாள் முழுக்க கணவருக்காக காத்திருந்து என்னால் கூட ஓய்வெடுக்க முடியவில்லை தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் தூங்கலான்னு நினைச்சேன். ஆனா அது கூட உங்க 2 பேருக்குமே பிடிக்கல. மகேந்திரன், மருமகளே, உங்கள் தூக்கத்தை கெடுத்ததற்கு மன்னிக்கவும். குடும்ப வளர்ச்சிக்காக பகலில் விழித்திருக்க வேண்டும். மனைவியாக உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். கணவனுக்காக சில மணி நேரங்கள் விழித்திருக்க வேண்டும் என்றால் அதில் உனக்கு சிரமமா? மகனின் தூக்கத்திற்காக பல இரவுகளை தியாகம் செய்தாள் இந்த தாய். அதற்கு மதிப்பில்லையா? உனது தூக்கம் கெடும்படி அவள் ஒன்றும் உன்னை எழுப்பவில்லை. எப்பொழுதும் எங்களையே குற்றம் சொல்கிறாய். கொஞ்சம் விடுகிறீர்களா? நான் இன்று உங்களுடன் வாதிட விரும்பவில்லை. இல்லையெனில் இது தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கும். இதற்கு எனக்கோ உங்கள் மகனுக்கோ நேரமில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சுஜா. மகேந்திரனும் ஜானகியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். 9 மணியளவில் எழுந்ததும் சுஜா சிரித்து கொண்டே கணவர் வினீத்துக்கு டீ கொடுத்தாள். அவள் சொன்னால், காலை உணவுக்கு சாப்பிட என்ன செய்ய வேண்டும்? வினீத் சொன்னான், இன்று விடுமுறை, வெளியிலிருந்து சாப்பிட ஏதாவது கொண்டு வருகிறேன். சரி, நீ தினமும் கஷ்டப்படுகிறாய், இன்று நிம்மதியாக ஓய்விடு. வினீத் சொன்னவுடன் சுஜா சந்தோஷப்பட்டு போனை எடுத்து ஒரு ஓரமாக அமர்ந்தாள். வினீத்தும் போனில் இருந்தார். அப்போது ஜானகி அம்மா வந்து மகனிடம், வினீத், நான் ஒன்றை கேட்கவா? வினீத் அலைபேசியில் மிகவும் பிஸியாக இருந்ததால் ஜானகி அம்மா 2-3 முறை அழைத்த போதும் கேட்கவில்லை. உடனே அருகில் இருந்த மகேந்திரன் தனது வலுவான குரலில் பேசினார். வினீத், உன் அம்மா உன்னிடம் ஏதோ சொல்கிறார். வினீத் திரும்பி பார்த்து கோபமாக சொன்னான், அப்பா, நான் கேட்கவில்லை என்றால் ஏதோ முக்கியமான வேலையை செய்கிறேன் என்று அர்த்தம். உங்கள் முட்டாள்தனத்திற்கு எனக்கு நேரமில்லை. சுஜாவும் கோபமான கண்களால் ஜானகி அம்மாவை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது ஜானகி தன் கணவர் மகேந்திரனின் தோளில் கை வைத்து சொன்னால், அதை விடுங்கள், அது முக்கியமான வேலையாக இருக்கலாம். மருமகள் சுஜா சொன்னால், ஒரு நாள் நீ வீட்டில் உள்ளாய், நீ பார்த்தாயா இவர்களுடன் நான் தினமும் எப்படி மல்லு கட்டுகிறேன் என்று? என்னை பற்றி யோசி. நாள் முழுவதும் நான் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன் என்று. நீ தேநீரை மெதுவாக குடியுங்கள், நான் அவர்களை பார்க்கிறேன்.
சுஜா எழுந்து கட்டிலின் அருகில் சென்று, இருவருக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க, ஏன் எங்களை கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார விட மாட்டேங்கிறீங்க என்றாள். ஜானகி சொன்னால், மருமகளே, வினித் வெளியிலிருந்து சாப்பிட வாங்குவதை பற்றி பேசினான். ஆனால் எங்கள் இருவருக்கும் வெளியே இருந்து வரும் உணவை ஜீரணிக்க முடியாது. நேரம் 9 ஆகிவிட்டது. அவரது மருந்தை எடுக்க அப்போது வீட்டில் ஏதாவது செய்யட்டுமா? சுஜா சொன்னால், எனக்கு என் சொந்த சந்தோஷம் மட்டும்தான். நீங்க 2 பேரும் எங்களை 2 நிமிஷம் நிம்மதியா உட்கார வைக்காதீங்க. இதற்கு மேல வீட்டில் நான் உங்களுக்கு சமைப்பேன் என்ற எதிர்பார்ப்பு வேற. அவ்வளவு பிரச்சனை என்றால் 4 சப்பாத்தி செய்து நேற்றிரவு மிச்சமான பருப்பு இன்னும் இருக்கிறது, அதனுடன் சேர்த்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் மருமகள் சுஜா. பெற்றோர்கள் தங்கள் மகன் வினித்தை நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். ஆனால் மகன் எழுந்து அங்கிருந்து கிளம்பினான். ஜானகி அம்மா தன் கண்ணீரை மறைக்க முயன்று தோல்வியடைந்து கணவரிடம் சொன்னாள், சிறிது நேரத்தில் நான் சப்பாத்தி செய்வேன், அல்லது ஃப்ரிட்ஜில் சப்பாத்தி இருக்கிறதா என்று பார்க்கிறேன், நான் அதை சுடுவேன். சில சமயங்களில் லேசான காலை உணவை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அப்போது மகேந்திரன் தன் மனைவியை பார்த்து சிரித்து கொண்டே, குழந்தைகளின் வசீகரத்தில் வாழ்க்கை என்ன ஆனது? ஏறக்குறைய தினமும் இதே கதைதான். இன்று ஒரே மகன் இருக்கிறான். அவனுடைய பெற்றோருக்கு இந்த நிலை இருக்கும்போது அவன் இல்லாத வயதான பெற்றோரின் நிலை என்னவாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார். கற்பனை செய்வது கூட கடினம். கொஞ்ச நாள் கழித்து சுஜா தன் தோழியின் இல்ல விழாவில் இருந்து திரும்பிய போது மாலையில் அவள் சாப்பிட வீட்டில் எதுவும் தயார் செய்யவில்லை. ஜானகி அம்மா மௌனமாக கிச்சனுக்கு சென்று பிரெட் பாக்கெட்டை எடுக்க ஆரம்பித்ததும் சுஜா பின்னால் இருந்து பேசினாள். தினமும் நீங்கள் இருவரும் ரொட்டி சாப்பிடுவதற்கு அடிமையாகிவிட்டீர்கள் என்று தெரிகிறது. நாளையிலிருந்து என் மகனுக்கு பள்ளி திறக்கப்படுகிறது. அவன் அதிகாலையில் ரொட்டி மற்றும் வெண்ணெய் சாப்பிடுவான். நீங்கள் இப்போது முடித்துவிட்டால் காலையில் நான் அதை எங்கே பெறுவேன்? காலையில செய்த உணவே இன்னும் இருக்கிறது, காய்கறிகளும் மிச்சம், அதை எடுத்து சாப்பிடுங்கள். ஏன் தானியங்களை வீணாக்குகிறீங்க? ஏழை ஜானகி அம்மா அமைதியாக காலை செய்த உணவை சூடாக்கி கணவரிடம் எடுத்து சென்றார். மகேந்திரனும் அமைதியாக சாப்பிட்டார். ஆனால் அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஜானகி அதை பார்த்துவிட்டு, கேள் ஜானகி, இனி என்னால் தாங்க முடியாது. உனக்கு பென்ஷன் கிடைக்கும். ஆனால் உன் மகன் மருமகனின் பயத்தால் மக்கள் உன்னை கேள்வி கேட்க கூடாது என்ற பயத்தில் அந்த பணத்தை கூட செலவிடவில்லை. வயதான காலத்தில் பெற்றோரின் செலவுகளை தாங்க முடியவில்லை என்று மகன். அவர்களுடன் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? என்னை முதியோர் இல்லத்தில் விட்டு சென்றால் நல்லது. நான் இன்னும் என் சோகத்தை தாங்குவேன். ஆனால் உன் வாடிய முகத்தை என்னால் பார்க்க முடியாது. இதை சொல்ல ஜானகி கதறியல ஆரம்பித்தார். மகேந்திரன் ஜானகியின் கண்ணீரை துடைத்துவிட்டு, ஜானகி, நாளைய சூரிய விடியல் உனக்கு புதிய வெளிச்சத்தை தரும். இனி உன் கண்களில் கண்ணீரை வரவிடமாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு உணவை மௌனமாக சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுவேன் என்று மனைவியிடம் கூறி வீட்டை விட்டு வெளியே சென்றார் மகேந்திரன். இவர் வீட்டிற்கு 4 வீடுகள் தள்ளி அவரது பழைய நண்பர் வசித்து வந்தார். அவர் தினமும் இவரை சந்திக்கிறார். மகேந்திரனின் நிலைமை பற்றி எல்லாம் அறிந்தார். அவரே தன் கடந்த காலத்தை சொன்னார். நண்பர் கூறினார், நண்பா மகேந்திரா, நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியிருந்தேன். இங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அங்கு நம் பழைய நண்பர்கள் பலர் வசிக்கிறார்கள். சிலர் குழந்தைகளுடன் வாழ்கிறார்கள், சிலர் தனியாக வாழ்கிறார்கள். நானும் கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்து அங்கேயே வீடு வாங்கியுள்ளேன். இந்த வீட்டின் ஒரு பகுதியில் குடியிருந்து மேல் பகுதியில் வாடகைக்கு விடு. இந்த வாடகை உங்கள் மாதாந்திர செலவுகளை ஈடு செய்யும். உங்கள் வீட்டிற்கு நல்ல விலை கிடைக்கும். மகேந்திரன் சொன்னான், நண்பா, இப்போதே வீடு தரகரை என் முன்னே கூப்பிட்டு எவ்வளவு சீக்கிரம் வீடு விற்கும் என்று கேளு. ஆம், இந்த வீட்டை வாடகைக்கல்ல, விற்பது பற்றி பேசு. நான் கூடிய விரைவில் வீட்டை விட்டு வெளியேற விரும்புகிறேன். நினைவில் வைத்துக்கொள் நண்பா, இந்த விஷயங்கள் நம் இருவருக்கும் இடையில் இருக்க வேண்டும். இருவரும் பேசி எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. சில மணி நேரங்களுக்கு பிறகு மகேந்திரன் வீடு திரும்பியதும் மருமகள் சுஜா வாசலில் நின்று கொண்டு, இதென்ன உங்களுக்கு புது பழக்கம்? யாரோ வீட்டிற்கு சென்று ஜாலியாக நடந்து வருகிறீர்களே, நேரம் எவ்வளவு என்று தெரியுமா? மகேந்திரன் எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றார். ஜானகி, எங்கே சென்றீர்கள் என்று கேட்டபோது, பொறுமையாக இரு என்று கூறினார். சுமார் 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு கணவரின் நண்பர் ஜானகியிடம் முழு கதையையும் கூறினார். மகேந்திரன் சிரித்துக்கொண்டே ஜானகியிடம், இந்த வீட்டில் சில நல்ல நினைவுகள் உள்ளன. மற்றபடி உன் சில ஆடைகளும் சில படமும் மட்டுமே.
அதையெல்லாம் ஒரு சூட்கேஸில் வைத்துக்கொள். தன் கணவரின் பேச்சை கேட்டதும் ஜானகி அவரை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தாள். அவன் தன் மனைவியிடம் முழு விஷயத்தையும் சொன்னான். அதையெல்லாம் கேட்ட ஜானகி பதற்றமடைய ஆரம்பித்தார். அப்போது மகேந்திரன், ஏன் பதட்டமாக இருக்கிறாய் ஜானகி? நான் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறேன். நீ யாருக்காக தூக்கத்தை தொலைத்தீர்களோ அந்த குழந்தைகளே என்று உனக்காக ஒதுக்க நேரமில்லாத போது இந்த வீட்டில் வாழ்ந்தாலும் எந்த பயனும் இல்லை. மாலையில் மகேந்திரனின் நண்பருடன் சிலர் வந்தபோது மருமகள் சுஜா பெரும் சலசலப்பை உருவாக்கி வினித்தை அழைத்தார். அவர்கள் முழு வீட்டையும் பார்த்தார்கள். ஜானகியும் மகேந்திரனும் காகிதத்தில் கையெழுத்திட்டனர். சிறிது நேரத்தில் வினித் உள்ளிருந்து வந்தான். வினித்திற்கு அனைத்து விவரங்களும் தெரிந்த நேரத்தில் மகேந்திரன் தனது வேலையை செய்துவிட்டார். தற்போது ஒரு வீடு தயாராக உள்ளது என்று பில்டர் கூறினார். நீங்கள் சில நாட்கள் அங்கு மாறுங்கள். சுமார் 1 மாதம் கழித்து உங்கள் பிளாட் தயாராகிவிடும். நாங்கள் உங்களை அங்கு மாற்றுவோம். எந்த பிரச்சனையும் இருக்காது. வினித் திமிருடன், அப்பா என்ன நடக்கிறது? யாராவது என்னிடம் ஏதாவது சொல்வீர்களா? மகேந்திரன் சொன்னார், எங்களுக்கெல்லாம் இப்பொழுது நேரம் இருக்கிறது. நீ கேட்டதால் நான் சொல்கிறேன். நான் இந்த வீட்டை விற்று எனக்காக ஒரு புது வீட்டையும் வாங்கியுள்ளேன். இன்று நாங்கள் எங்களுடைய புதிய வீட்டிற்கு மாறுகிறோம். அவளுக்கும் ஓய்வூதியம் கிடைக்கிறது. வீட்டை வாங்கிய பிறகு என்னிடம் எவ்வளவு பணம் மீதி இருக்கிறதோ அதில் எங்கள் வாழ்க்கையும் சுகமாக கழித்து இறுதிச் சடங்குகளும் செய்யப்படும். நீயும் நானும் இத்தனை நாட்கள் மட்டுமே ஒன்றாக இருந்தோம். அதற்கு அந்த கடவுளுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே ஜானகியின் கையை பிடித்து கொண்டு புதிய வீட்டை நோக்கி புறப்பட்டார் மகேந்திரன். மகனும் மருமகளும் பின்னால் இருந்து கெஞ்சினார்கள். அப்பா, நீங்கள் எங்களுக்கு எப்படி இதை செய்ய முடியும்? ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இப்படி செய்ய முடியும்? ஜானகி ஒரு கணம் நின்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு செய்வதற்றின் விளைவுகளை நீங்கள் இன்னும் அனுபவிக்கவில்லை. உங்கள் பிள்ளைகளும் அந்த பழக்கத்தை கொடுப்பார்கள். நாங்கள் உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தியுள்ளோம். எங்கள் இறுதி சடங்கிற்கு கூட ஏற்பாடு செய்துள்ளோம். நீங்கள் இப்போது உங்களை பற்றி சிந்தியுங்கள். இப்படி சொல்லி கண்ணீரை துடைத்துவிட்டு தன் மகன் மருமகள் சுயநல உறவுகளை நினைத்து திரும்பி பார்க்கவில்லை. நேரத்தையும் பொருளையும் கொடுக்காதவர் மகனும் மருமகளும் ஒரு வாடகை வீட்டிற்கு மாறினர். விகாஸின் குழந்தைகளும் வளர்ந்தனர். தன் பெற்றோரிடம் எப்படி நடந்து கொண்டானோ அதே மாதிரி அவனும் தன் பெற்றோரை நடத்தினான். இப்போது கணவன் மனைவி இருவரும் முதுமையில் வீடு வீடாக தடுமாறுகிறார்கள். இன்று அவர்களுக்கு 2 நேர உணவு கூட கிடைப்பதில்லை. இது காலத்தின் சுழற்சி. நண்பர்களே, இது உங்கள் விருப்பப்படி நிரப்பப்படும். நண்பர்களே, எல்லா குழந்தைகளும் கெட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களின் நேரத்தை செலவிடும் பெற்றோரின் துன்பத்தை புறக்கணிக்க முடியாது. மகேந்திரன் தன் மகனுக்கு அநீதி அழைத்தாரா? உங்களின் கருத்து என்ன? சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்